பிஸா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சாய்க்குட்டி அவங்க டாடிக்கு கால் பண்ணது. உடனே வந்து பீஸா டெலிவரி ஆயிடுச்சு. அந்த பீஸால கூட வெஜ்ஜி ஸ்டாப்பிங் எதுவும் இருக்கக்கூடாது, டபுள் சீஸ் இருந்தா ஓகே, பட் மார்கரிட்டா பீஸா மட்டும் தான் மேடம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஜங்க் ஃபுட்ஸ் வந்து அதிகமா கொடுக்க மாட்டேன் பாப்பாக்கு, பட் எப்பயாவது ஒரு நாள் தானே அப்படின்னு கேட்கும்போது வாங்கி கொடுக்கறது. சாப்பிட்டு முடிச்சுட்டு இட்லி பொடி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நேரா கிச்சனுக்கு போயாச்சு. அம்மா தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு டம்ளர் கடலை பருப்பு, ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்பு, அரை கப் அளவுக்கு உடைச்ச கடலை, மூணுமே வந்து ஒரே டம்ளர்ல அளந்துக்கிட்டோம்னா சரியா இருக்கும். எங்க வீட்டுல நாங்க காரம் அதிகமா சேர்க்கறதுனால 35ல இருந்து 40 அளவுக்கு காஞ்ச மிளகாய் வச்சு நல்லா வந்து வறுத்துட்டு இதோடவே சேர்த்து பெருங்காயம் உப்பும் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இட்லி பொடி வந்து ரெடி ஆயிடும். ஈரம் இல்லாத ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும். அப்புறம் தங்கச்சியும் மித்துக்குட்டியும் வந்து திடீர்னு வரேன் அப்படின்னு கால் பண்ணியிருந்தாங்க. குட்டீஸ்க்கு மட்டும் பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் பிரியாணி வந்து காரம் இல்லாம பண்ணிட்டேன். கண்டினியூஸா நல்ல மழை, ஈவினிங்ல இருந்து மழையில தான் வந்து 2 பேரும் இறங்கினாங்க. வீட்டுக்கு வந்ததும் குட்டீஸ் 2 பேருக்குமே ஊட்டி விட்டுட்டு நாங்களும் டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டோம்.